சூப்பர். ஹாப்பி 14 ஆனிவர்சரி அக்கா. ஆமாம் 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 தினேஷ்குமார். 4 பேர் லைவ் பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரும் லைக் போட மாட்டீங்க. நீங்கள் லைக் போட்டால் தான் இன்னும் நிறைய பேர் வந்து இந்த லைவுக்கு வருவாங்க. அதுதான் பெனிஃபிட்ஸ், வேறு எதுவுமே கிடையாது. எனக்கு நான் சேலரி வாங்குகிற சேனல் கிடையாது. எனக்கு சம்பளம்லாம் கிடைக்காது. சம்பளம் கிடைக்கிற சேனலாக இருந்தாலுமே லைக்கு கமெண்ட்டுக்கெலாம் அவங்களுக்கு வருமானம் வராது. அவங்க பண்ணுற கண்டென்ட்டுக்கும் அவங்களுக்கு போகிற வியூஸ் வச்சு தான் அவங்களுக்கு வருமானம் வரும். அதில் வரக்கூடிய வீடியோஸ்க்கு ஆடுன்னு ஒன்று வரும். அது மூலயமா தான் அவங்களாம் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் இப்போ யூஸ்வலாகவே மானிட்டேஷன் ஆனாலும் ஆகலைனாலும் எல்லா வீடியோவுக்குமே இப்போ வந்து ஆடு கொடுக்குறாங்க. அது யூடியூப் தான் சம்பாதிக்குது. அதனால் நீங்கள் அதையும் வந்து தவறுதலாக புரிஞ்சிக்கூடாது. அதுக்கு தான் ஒரு கிளாரிஃபைக்கு சொல்லியிருக்கேன். தயவுசெய்து பார்க்குறவங்க ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாட்டி நல்லா இருக்காங்களா அக்கா? ஓகே தான். இப்போ ஓகே. இப்போ ஊருக்கு கிளம்பிட்டாங்க. அக்கா வீட்டுக்கு போயிருக்கேன். அவங்க வீட்டை பார்க்காம இருக்க மாட்டேன்றாங்க. நான் வீட்டை பார்க்கணும், எப்படி இருக்குன்னு. நான் போயிட்டு வரேன். நான் ஊருக்கு போய் ஒரு 2-3 நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் வரேன்றாங்க. அவங்க சொல்லி கன்வின்ஸ் பண்ண முடியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆன்ஜோ வந்து பார்த்திங்கன்னா வர 19ஆம் தேதி டேட்டு கொடுத்துருக்குறாங்க. ஏன் அப்படி கொடுத்தாங்கன்னா, இப்போ 9th வந்து இந்த கம்மிங் 9ஆம் தேதி மண்டே வந்து எல்லாருக்குமே எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. எங்கள் அக்கா பசங்களுக்கும் 3 பேருக்கு எக்ஸாமு, என் பசங்களுக்கும் எக்ஸாம். ஒரு பாப்பா யூகேஜி படிக்குது. அவங்களுக்கு வந்து 11ஆம் தேதி தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் என் பொண்ணுக்கு 9ஆம் தேதியே ஸ்டார்ட் ஆகுறதுனால யாருமே வந்து கூட இருக்க முடியாது. அது மாதிரி ஒரு சுச்சுவேஷன்னால நாங்கள் டாக்டரை பார்த்து பேசி ஹார்ட் டாக்டரை மீட் பண்ணி அதே மாதிரி எக்கோ இசிஜி எல்லாமே எடுத்துகிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி தள்ளி கொடுத்துருக்காங்க டேட்டு. அதனால் அவங்க வந்து ஊருக்கு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் வருவாங்க. இப்போ ஓகே, நல்லா இருக்காங்க. மகேஷ் ஹாய், வாங்க. வணக்கம் மகேஷ். நியூவாக வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டுமாரோ சண்டே என்ன பிளான் அக்கா? தெரியல. நான்வெஜ் வந்து வாங்குவேனா என்னன்னு தெரியல. என் ஹஸ்பண்ட் என்ன வாங்கிட்டு வர்றாரோ அதுதான். அவர் திடீர்னு டைம் இருந்தால் எதனா வாங்கிட்டு வந்து தருவார். ஏன்னா அவர் சாப்பிட போகிறதில்ல, நாங்கள் மட்டும் தான் சாப்பிடுவோம். அதனால் வாங்கி கொடுத்தாலும் ஓகே தான், இல்லைனாலும் ஓகே தான். ஏன்னா அவர் இந்த மாதம் மட்டும் கார்த்திகை மாதம் ஃபுல்லாகவே வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டார். மாலெல்லாம் போடலை. அவரை அப்படி நினச்சி மனசுக்குள்ளேயே ஒரு விரதமாக இருந்து இருக்கிறார். அதனால் சாப்பிட மாட்டார் கார்த்திகை மாதம். எங்களை பற்றியும் அப்படிதான் என்னமோ யாரும் தூக்கிட்டு போகிற மாதிரி போகிறேன். அப்படியா? சொல்லுங்கள். என்னது? எங்கள் பாட்டியையும் அப்படி தான் நான் என்னமோ வீட்டை யாரும் தூக்கிட்டு போகிற மாதிரி போகிறேன். அப்படியா சொல்லுவாங்களா? ஆமாம். அது என்னன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, அச்சு வாங்க வெல்கம் தம்பி. எப்படி இருக்கீங்க அச்சு? நல்லா இருக்கீங்களா? ஐ கம் இன். ஓகே. கார்த்தி வாங்க. வெல்கம் டு சங்கவி சமையல். கார்த்தி பாசமுள்ள கார்த்தி தம்பி, சாப்பிட்டீங்களா? வாங்க. எப்படி இருக்கீங்க? நான் யாருமே வந்து ஸ்பேனர் வரலன்றதுக்காக நான் என்னோட ஹஸ்பண்டோட மொபைலுக்கே நான் ஸ்பேனர் கொடுத்துருக்கேன். அதுதான் கலர்ஃபுல் குடும்பம்னு சொல்லி ஐடி வரும். அது என்னுடைய ஹஸ்பண்டுக்கு தான். ஹாய் அக்கா, சாப்பிட்டீங்களா? மை பாசமுள்ள அக்கா. சாப்பிட்ட கார்த்தி, நீ சாப்பிட்டியப்பா? ப்ரூ வணக்கம். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ். கார்த்தி சொல்லியிருக்காரு. தினேஷ்குமார் பாட்டி போகிறான்னா சுகமது திரும்புவார? டோன்ட் வெரி. கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச் தினேஷ்குமார். நன்றிப்பா. ஏன் அக்கா டுடே ஏஞ்சல் மாதிரி இருக்கீங்க அக்கா? ஐயோ அச்சு, அப்படியா? அது மாதிரி தான் கேட்டாங்க இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்துட்டு. இன்னைக்கு என் முகத்தில் கொஞ்சம் பல்ப் எரியுதுன்னு சொன்னார். என்னங்க அவ்வளோ ஒரு பொலிவாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டார். அதுக்காக நான் லைட்டு கூட ஆஃப் பண்ணி காமிச்சேன். மேக்கப்லாம் போடலைங்க. மேக்கப் போடலை, ஒன்றும் இல்லை. அது என்னன்னு தெரியல. எனக்கு ஹேர் வாஷ் பண்ணாலே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆனால் எனக்கு டெய்லி வந்து ஹேர் வாஷ் பண்ணால் தலைக்கு ஒத்துக்காது. சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அதனால் நான் பண்ண மாட்டேன். வீக்லி ட்வைஸ் தான் பண்ணுவேன். அதனால் கூட இருக்கலாம். ப்ரைஸ் எஜுகேஷன். வணக்கம். நான் லைக் போட்டு விட்டேன். சப்பாத்தி குருமா சாப்பிட்டேன். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? இன்றைக்கி சாப்பாடு தான் சாப்பிட்டேன். எனக்கு இட்லி இல்லையா? இட்லி மிஸ்